அன்னை அபிராமியின் பேரருள் பெருகட்டும். தினம் ஒரு அந்தாதி தொடரில் இன்று நாம் 29வது பாடலை காணப்போகிறோம். வாழ்க்கையில் ஒரு காரியத்தில் வெற்றி பெறுவது முதல் ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலையை அடைவது வரை அனைத்தையும் சித்தி என்று சொல்வார்கள். இந்த சித்திகளை தருவதற்கும் அந்த சித்திகளாக திகழ்வதற்கும் மூலமாக இருப்பவள் அன்னை அபிராமி. அனைத்தையும் வழங்கும் அந்த பேரன்னையை போற்றும் இந்த பாடலின் சிறப்பை வாருங்கள் பார்ப்போம். சித்தியும் சித்தி தரும் தெய்வமுமாக திகழும் பராசக்தியும், சக்தி தழைக்கும் சிவமும், தவம் முயல்வார் முத்தியும், முத்திக்கு வித்தும், வித்தாகி முளைத்தெழுந்த புத்தியும், புத்தியின் உள்ளே புறக்கும் புறத்தை அன்றே. அதாவது சித்தியும் சித்தி தரும் தெய்வமுமாக திகழும் பராசக்தியும், அனைத்து சித்திகளாகவும் அந்த சித்திகளை தரும் தெய்வமுமாகவும் திகழும் பராசக்தியே, சக்தி தழைக்கும் சிவமும், தவம் முயல்வார் முத்தியும், சக்தி பெருக துணையாக இருக்கும் சிவபெருமானாகவும், தவம் ஏற்றுபவர்களுக்கு முக்தியை தரும் மருந்தாகவும் இருப்பவளே, முத்திக்கு வித்தும், வித்தாகி முளைத்தெழுந்த புத்தியும், முக்திக்கு விதையாகவும் அந்த வித்திலிருந்து ஞானமாகவும் முளைத்தெழுந்த பேரறிவு வடிவமாகவும் இருப்பவளே, புத்தியின் உள்ளே புறக்கும் புறத்தை அன்றே. அந்த அறிவுக்கு உள்ளே இருந்து என்னை காத்தருளும் என் அன்னையே. சுருக்கமாக கூற வேண்டும் என்றால், அன்னையே, நீயே சித்திகள், நீயே அந்த சித்திகளை தரும் தெய்வம், நீயே சிவம், நீயே முக்தி, நீயே முக்திக்கு தேவையான ஞானம். என் அறிவுக்குள்ளிருந்து என்னை காக்கும் அந்த பெரும் சக்தியே நீதான். பாராயணம் செய்யும் முறை. வாழ்க்கையில் வெற்றி பெறவும் ஞானம் அடையவும் விரும்புவோர் தினமும் இந்த பாடலை பாராயணம் செய்வது சிறப்பு. அம்பிகையின் முன்பாக அமர்ந்து மனதை ஒருமுகப்படுத்தி பாராயணம் செய்யவும். இவ்வாறு செய்வதால் நினைத்த காரியங்களை சாதிக்கும் ஆற்றல் உண்டாகும். தெளிவான புத்திசாலித்தனமும் ஆன்மீக ஞானமும் கிடைக்கும். பிறவி துன்பங்கள் நீங்கி ஆன்மீக உயர்நிலை அடையும் ஆற்றல் கிட்டும். அன்னைக்கு எல்லா விதமான வாசனை மலர்களையும் சமர்ப்பிக்கலாம். நைவேத்தியமாக சர்க்கரை பொங்கல் அல்லது பழங்களை படைக்கலாம். அன்னையே அறிவு, அன்னையே வெற்றி. இந்த சித்திகளை தரும் அவளை துதித்து உங்கள் வாழ்வை வளமாக்குங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நாளை 30வது பாடலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் அபிராமி சமேத அமிர்தகடேஸ்வராய நமக.